Hi friends, welcome to Leelakids channel. In this video, I'm going to give mathematics term 1 for class 5. First chapter we are going to see now. Let us go to the chapter now. The first chapter that is given for you is geometry. In geometry 2 dimension and 3 dimension is given in the first chapter. The perspective of 2 dimension and 3 dimension object is given here. 2 dimension, what is dimension? Dimension means parimanam. We can identify 2D and 3D objects in our day-to-day life. We can identify 2D and 3D objects, but we may not know what is 2D object and which is the 3D object. Now, to identify which is 2D and 3D, let us learn this lesson now. Okay. So, in 2D means shapes which have 2 dimensions, namely length and breadth, are called 2D objects. நம்ம 2D objects 3D object வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். ஆனால் எது 2D object எது 3D objectன்றதை நம்மளால் வந்து அடையாளம் கண்டுக்க முடியாமல் இருந்திருக்கும். 2D ஆப்ஜெக்ட் 2 பரிமாணங்கள் கொண்ட ஒரு பொருள் என்ன அப்படின்னாக்கா லென்த் அண்ட் பிரெத் எது இருக்கோ அது 2D ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லேட் இருக்குது. இந்த ஸ்லேட் வந்து இது லென்த்து, இது பிரெத் இல்லையா, அதனால் இது 2D ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 2D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த லெசனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பாருங்கள் 3D ஷேப்ஸ் என்ன அப்படின்னாக்கா 3D shapes are solid objects that have 3 dimensions. These dimensions are length, width and height. 3D objects பார்த்தீங்கன்னாக்கா length, width, height இருக்கும். இந்த பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கியூப், கியூபாய்டு, கோன், ஸ்பியர், சிலிண்டர்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு 3D ஷேப்பை வந்து பார்ப்போம். த்ராட் 3D ஷேப் ஃப்ரம் 2D ஷேப்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு கியூப் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த கியூபை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் எ 3D ஷேப். கியூபு வந்து நமக்கு 3D ஷேப்பில் உண்டு. இட் ஹாஸ் 6 ஃபேஸஸ். ஒரு கியூபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு நமக்கு 6 ஃபேஸஸ் உண்டு. இதை பாருங்கள், இதை தான் ஃபேஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கியூபை வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மேல் பகுதி ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது 2, இது 3, இது 4, இந்த பக்கம் இருக்கிறது இது வந்து 5, அப்புறம் பாட்டம் சைடு வந்து இருக்கிறது அடிப்பகுதி இருக்குது இல்லையா, இந்த அடிப்பகுதி இது வந்து 6. ஸோ தேர் ஆர் 6 ஃபேஸஸ், 6 முகங்கள் கொண்டது என்னது 3D ஷேப். இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். ஒரு கியூபில் வந்து இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அளவுகள் வந்து வேறு வேறு இருக்காது. ஸோ இட் ஹேஸ் 8 வெர்டிசஸ் அண்ட் 12 எட்ஜஸ். வெர்டெக்ஸ்ன்றது என்னது? தோ இந்த கார்னர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை தான் வெர்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் 8 வெர்டிசஸ் அண்ட் 12 எட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. எட்ஜஸ்ங்கிறது என்னது? இந்த லைன் செக்மெண்ட் தான் என்னதா, இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, எட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து 12 இருக்கா. 8 வெர்டிசஸ் எங்கே? 1 2, அப்புறம் இந்த கார்னர் 3, இது ஒன்று 4. அதே மாதிரி இதுக்கு கீழேயும் 1 2 3 4 இருக்கு இல்லையா, 4 + 4 8 வெர்டிசஸ் அண்ட் 12 எட்ஜஸ். 12 எட்ஜஸ் எப்படி வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 12 எட்ஜஸ் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6 7 8. இதே மாதிரி அடியில் 9 10 11 அண்ட் திஸ் பாட்டம் லைன் இஸ் 12. ஸோ இது மாதிரி 12 எட்ஜஸ் வந்து இருக்குது. எட்ஜஸ்ங்கிறது இந்த கோடுகள் இல்லையா, அதுதான். ஸோ கியூபை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கியூபாய்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ 3D ஷேப். இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ். இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இட் ஹேஸ் 8 வெர்டிசஸ் அண்ட் 12 எட்ஜஸ். கியூபு பார்த்தோம். அடுத்து கியூபாய்டுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் 3D ஷேப் தான். இதுலேயும் வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும்.
இங்கே பாருங்கள் ஃபேஸஸ்னால் இந்த தான்றதை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பகுதி 1, இந்த பகுதி 2, 3, இந்தாண்ட வந்து 4. நம்ம இந்த மேட்ச் பாக்ஸை கழிப்போம் இல்லையா, அந்த மாதிரி 2 பக்கம் இருக்கா 2, இந்த 2 பக்கம் இருக்கா 3, 4, அப்புறம் மேல் பகுதி 5, அப்புறம் அடிப்பகுதி 6. ஸோ 6 ஃபேஸஸ் இருக்குது. இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதோ பாருங்கள், இந்த 2 பக்கமும் ஒரு அளவு, இந்த 2 பக்கமும் ஒரே அளவு கொண்டது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இட் ஹாஸ் 8 vertices and 12 edges. அதுக்கு 8 vertices இருக்குது, 12 edges இருக்குது. வெர்டிசஸ்னால் என்னென்னு பார்த்தோம், இந்த கார்னர் பாயிண்ட் 1, 2, 3, 4. அதே மாதிரி பின்பக்கமும் 5, 6, 7, 8 vertices and 12 edges. 12 edgesன்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 1, 2, 3, 4, அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10. எப்படி எது 9, 10? இதோ இந்த கோடு 9, 10. அப்புறம் இங்கே 2 இருக்கு இல்லையா, 11, 12, 12 edges வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D வந்து நம்ம கண்டுபிடிச்சி அது 3D ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் தென் பாருங்கள், சிலிண்டர் வந்து இட்ஸ் ஆல்சோ ஏ 3D ஷேப். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர்னால் வந்து வெரி எக்ஸாம்பிள். சிலிண்டர்னாக்கா இதான் சிலிண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பு சிலிண்டர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 bases lie in upper and lower surface in a cylinder. 2 bases lie in upper and lower surface in a cylinder. Height is the distance between the 2 bases. இங்கே பாருங்கள், இந்த 2 bases, அதாவது height is the distance between the 2 bases. இங்கே பாருங்கள், இது பிளேன் சர்ஃபேஸ், இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது இல்லையா. இதை தான் வந்து 2ன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிகரை வச்சு நம்ம பார்க்கணுன்னா OA இஸ் ஈக்குவல் டு OB. இந்த O சென்டர் பாயிண்ட்டு, இதுலேருந்து இதுக்கு உள்ள தூரத்துக்கு O வந்து சென்டர் பாயிண்ட்டு, OAவும் OBயும் ஈக்குவல் லென்த்து. அதே மாதிரி அந்த ரெண்டும் OCக்கும் ODக்கும் ஈக்குவல் தான். ஸோ இந்த எப்போவுமே இந்த சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறோன்னா அதை தான் ரேடியஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் நம்ம டச் பண்ணும்பொழுது அதுதான் என்னது, ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு நூல்கண்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நூல்கண்டில் இங்கே மேல் பகுதி இருக்குது இல்லையா, இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இந்த கடைசி வரைக்கும் உள்ளது ஒரு லென்த்து, அப்புறம் சென்ட்ரல்லேருந்து இந்த கடைசியில் உள்ளது இன்னொரு லென்த்து. அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வாய்ஸ் சரியாக இல்லை, கொஞ்சம் கோல்டு அஃபெக்டாக இருக்குது. அப்புறம் இந்த மேலே உள்ள சென்டர் பாயிண்ட்லேருந்து அடியில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இதுலேருந்து இருக்கக்கூடிய இந்த அளவு தான் என்னது, ஹைட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹைட் வந்து AC and BD அப்படின்னு சொல்லி இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ ஹைட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 bases. இந்த பேசிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்டு தான் என்னது, டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் 3D ஷேப்ஸ் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸ்பியர்னா என்னது, இட்ஸ் a round shape. It is a 3D shape. It has one surface. அதுக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் உண்டு. All points on the surface are at the same distance from the center. இங்கே பாருங்க, சர்ஃபேஸ் இதுதான் அதுக்கு. All points from the center is same to the surface. இதுலேருந்து இங்கே வரைக்குமே அந்த ஒரு அளவு தான். இங்கேருந்து இங்கே பார்த்தாலும் இருக்கும், இங்கேருந்து இங்கே பார்த்தாலும் இருக்கும், இங்கேருந்து இங்கே பார்த்தாலும், எங்கேருந்து எங்கே மெஷர் பண்ணாலும் இந்த சர்ஃபேஸை டச் பண்ணக்கூடியது ஒரே அளவை தான் காட்டும். ஸோ இட் ஹேஸ் நோ வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். எதுக்கு எங்கேயாவது மூலைகள் இருக்கா, வெர்டிசஸ் இருக்கா, எட்ஜஸ் இருக்கா, கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும்தான். ஓகே, அண்ட் தென் பாருங்கள், கோன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஷேப். இந்த கோனை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கோன் உங்களுக்கு தெரியும், இந்த கடையிலெல்லாம் உங்களுக்கு வந்து ஏதாவது இது பொட்டலங்கட்டி வாங்கணுன்னாக்கா இப்படி ஒரு கோனில் மடித்து கொடுப்பாங்க இல்லையா.
இப்படி ஒரு கோனு, இந்த கோன் வந்து ஷேப்பு பார்த்தீங்கன்னா இப்படி நிற்க வச்சோம்னாக்கா இப்படி தான் இருக்கும் கோன் ஷேப். இந்த கோன் ஷேப்பு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் எ சர்க்கிள் இன் இட்ஸ் சென்டர். சென்டரில் நமக்கு கோன் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்கிள் வந்து இருக்கும் இல்லையா. So it has a circle in the center. The distance from the top of the cone to the center of the base is called as height. Top of the cone to the center of the base is called as height. Okay. The distance from the apex to any point lying on the circumference of base is called as a slant height. The distance from the apex, இது பாருங்க இந்த L தான் slant height. The distance from the apex to any point lying on the circumference, இந்த circumferenceலேருந்து எந்த பாயிண்டாக இருந்தாலும் சரி is called as slant height. இது இப்படி பார்த்தாலும் அது என்னது slant height தான். Okay, the height and slant height are not equal. இந்த டிஸ்டன்ஸும் இப்படி கோணமாக இப்படி அணக்கக்கூடிய இந்த ஸ்லாண்டிங் டிஸ்டன்ஸும் ஒரே அளவில் இருக்குமானா நோ, இட் will not be in சேம் டிஸ்டன்ஸ். அந்த அளவு ஒரே மாதிரி இருக்காது. இந்த சென்டர் பாயிண்ட் டு திஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது ரேடியஸ். இந்த சென்டர் பாயிண்ட் டு திஸ் அபெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது ஹைட். அந்த அபெக்ஸ்லேருந்து இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வரக்கூடியது என்னது ஸ்லாண்ட் ஹைட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோன் 3D shape. ஓகே, அண்ட் தென் ரைட் தி 3D ஷேப்ஸ் லைங் அரவுண்ட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மள எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பாருங்கள் டயஸ் மாதிரி வந்து இட்ஸ் எ கியூப், இட் ஹேஸ் 6 sides அண்ட் கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். அதுக்கப்புறம் பிரிக்னா என்னது செங்கல், அது வந்து ஒரு கியூபாய்டு ஷேப்பு, அதுக்கு 6 sides உண்டு, 8 corners உண்டு. ஓகே, அண்ட் தென் கேண்டில் பார்த்துருக்கீங்களா, மெழுகுவத்தி, அது என்னது சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். அதுக்கு 3 sides உண்டு, கார்னர்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அது இப்படி ரவுண்டாக தானே இருக்கும். ஓகே, அண்ட் தென் கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது கியூப் ஷேப்பில் இருக்கும். இட் ஹேஸ் 6 sides அண்ட் 8 corners. ஓகே, அண்ட் தென் குளோப்னா உலக உருண்டை பார்த்துருப்பீங்க இல்லையா உங்கள் ஸ்கூலில். குளோப் வந்து என்னது ஸ்பியர் ஷேப்பு, அதுக்கு 0 sides அண்ட் 0 corners. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் எழுதி அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. டிக் தி இமேஜ் ஆஃப் தி பிளாக்ஸ் தட் கேன் பி சீன் ஃப்ரம் தி மேன்ஸ் ஹைட். இங்கே பாருங்கள் ஒரு மேன் ஒன்று கொடுத்து அவனோட ஹைட்லேருந்து பார்க்கும்போது எது சரியாக இருக்கும்னு பார்த்தா இங்கேருந்து இவன் இப்படி பார்க்கும்போது இந்த ஹைட்டு தானே கரெக்டாக இருக்கும், அதனால் இதை எழுதிக்கணும். இங்கேருந்து இந்த இதை பார்க்கும்பொழுது இது தானே கரெக்டாக இருக்கும், இதைத்தானே பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கேருந்து இதை பார்க்கும்போது இதைத்தான் பார்க்க முடியும் இல்லையா, ஸோ இதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த மேன் இங்கே நின்றுட்டு இப்படி பார்த்தாக்கா என்னத்தை பார்க்க முடியும், இதை தான் பார்க்க. இப்படி இங்கே நின்றுட்டு எங்கேப்பா நிற்கிறாரோ ஒரு ஆளையே காணும், நிற்கிறாரப்பா, நின்றுட்டு இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தாக்கா இதைத்தான் பார்க்க முடியும். அதனால் இதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். Okay, with this page 4 I am concluding this video. Next வீடியோவில் இதுக்கான கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் பேஜஸில் என்ன இருக்கோ அதை பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா எக்ஸசைசஸ் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீப் வாட்சிங் லீலா கிட்ஸ் சேனல். தேங்க்யூ.